ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் ஹண்டி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போது அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும். சின்னதாக கட் பண்ணி அதை நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக மாறிட்டுருக்கு. இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனில் நல்லா மசாலாலாம் இறங்குற மாதிரி நல்லா சமமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர், நல்லா புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க நல்லா டேஸ்ட் இருக்கும். ரொம்ப புளிச்ச தயிர் சேர்த்திங்கன்னா சுத்தமாக நல்லாவே இருக்காது. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. சிக்கனில் நல்லா தண்ணி விட்டுருக்கு. நான் தண்ணி ஊற்றவே இல்லை. சிக்கனில் வெளிவர தண்ணி தான். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து வெறும் வானிலையில் லைட்டாக வறுத்து அதை பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வற்றிடணும். உங்களுக்கு வேகிறதுக்கு சிக்கனில் தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே சூப்பர் ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.